ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் D2 ரெசிபீஸ் அண்ட் ரெமெடிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளம் கேக் எப்படி வீட்டிலேயே ஈஸியாக செய்கிறதுன்னு தான், எப்படி டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ சேனலுக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவை ஆரஞ்சு ஜூஸ். ஒரு 3 ஆரஞ்சோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான். அதில் டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணுறேன். நீங்கள் கேக் என்ன சைஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். செரீஸ் எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். ட்ரை கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ் யூஸ் பண்ணுறேன். அந்த கோல்டன் கலர் இருக்க கிரேப்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். டேட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 hours இதை நான் ஊற வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டாலும் சரி, இல்லை ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு ஊற வச்சாலும் சரி. நட்ஸ், மிக்ஸ்டு நட்ஸ், வால்நட், பாதாம், பிஸ்தா, நீங்கள் எது வேணாலும் மிக்ஸ்டு நட்ஸை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இது 4 hours நல்லா ஊறிடுச்சு. ஆக்சுவலாக இதுக்கு வைன் யூஸ் பண்ணுவாங்க. வைன் யூஸ் பண்ணாத டைம் இந்த மாதிரி நீங்கள் ஆரஞ்ச் ஜூஸில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கேரமலைஸ் பண்ணுறக்கு சுகர் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 tablespoon சுகர் ஆட் பண்ணலாம். அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கலக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த சுகர் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மெல்ட் ஆகிட்டு இது நல்லா உருகி அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் இதை அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது பண்ணுங்கள். இதை 1 cup ஹாட் வாட்டர் இதில் ஆட் பண்ண போகிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டேன். இது நல்லா கொதிக்கட்டும். இது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகணும் இந்த தண்ணி. அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ஊற்றிடலாம். ஊற்றி ஆற விட்டுறலாம். பாருங்கள், ஆற விட்டாச்சு. இதை அந்த பக்கம் வச்சுருங்க. இப்போ 2 எக் எடுத்திருக்கேன். நல்லா பீட் பண்ணுங்கள். ஒரு 10 minutes மேலே பீட் பண்ணணும். பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் ஹேண்ட் பீட்டரே போதும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மைதா 1.5 cup எடுக்கிறேன் நான். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜலிச்சுக்கோங்க. மைதாவை நல்லா ஜலிச்சுக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கேக்கு. வைன் யூஸ் பண்ணுவாங்க. வைன் யூஸ் பண்ணால் இன்னுமே டேஸ்ட் இன்னுமே கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். பட் ஆனால் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. நீங்கள் ஆரஞ்ச் ஜூஸ் யூஸ் பண்ணி பண்ணாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 1 tablespoon பேக்கிங் பவுடர் போடுறேன். பேக்கிங் சோடா ஒரு 1/2 teaspoon போடுறேன். கொக்கோ பவுடர் எடுத்துருக்கேன், அது ஒரு 1 tablespoon ஆட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணால் ஒரு 1.5 ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம சுகரை பவுட்ரு பண்ணணும். அதுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. பட்டை 3, கிராம்பு 1, நட்மெக் இருந்தால் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பவுட்ரு பண்ணியாச்சு. பாருங்கள், இதையும் ஜலிச்சிருங்க. ஏன்னா அந்த பட்டையோட அந்த இது மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா ஜலிச்சு எடுத்துருங்க. பாருங்கள், அந்த வேஸ்ட் மாதிரி நிற்கும், அது ஜலிச்சு எடுத்துருங்க. இப்போ இதை நல்லாவே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை பீட்டரை வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணி மிக்ஸ் பண்ணாலும் சரி. இப்போ அந்த சுகர் சிரப்பை நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அளவாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அந்த ஆரஞ்ச் ஜூஸும் ஆட் பண்ண போகிறோம். இதோ டியூட்டி ஃப்ரூட்டியோடு இருக்க ஆரஞ்ச் ஜூஸு, அந்த ஃப்ரூட்ஸ் மிக்ஸ்டு நட்ஸ் எல்லாம் போட்ட ஆரஞ்ச் ஜூஸையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இதை மிக்ஸ் பண்ணிடணும். அப்படியே ரோல் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இதோ ஸ்பேச்சுலாலே வச்சு அதுக்கப்புறம் ஒரு தடவை கலக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் நட்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரோல் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஊற்றணும். ஒரு 2 tablespoon ஆயில் ஊற்றலாம், இல்லைன்னா பட்டர் மெல்ட் பண்ணி அதை கூட நீங்கள் ஊற்றலாம். ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
வெனிலா எசன்ஸ் இதுக்கு தேவையில்லை, தேவைன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் யூஸ் பண்ணலாம். வெனிலா எசன்ஸ் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, யூஸ் பண்ணாட்டி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து நான் பட்டர் பேப்பர் போட்டுட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இல்லை மெல்டட் பட்டர் கூட போட்டு அப்ளை பண்ணி வச்சுருக்கலாம் ஒரு கேக் டின்னில். இதில் வந்துட்டு இந்த பேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா தட்டிடுங்க. இப்போ வந்துட்டு ஒரு கடாயை வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணுறேன். ஒரு 5 minutes ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே இந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு இந்த ட்ரே அதில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் 40 to 45 minutes இது இருக்கணும். ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியதில்லை. பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு டூத் பிக் வச்சுட்டு உள்ளே இது பண்ணி பாருங்கள், ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா அது நல்லாவே கேக் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்துட்டு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நைஃப் வச்சுட்டு சைடெல்லாம் இப்படி எடுத்து விட்டுட்டு நல்லா தட்டி ஒரு பிளேட்டில் வந்துட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ரொம்ப காஸ்ட்லி ஆக்சுவலாக ப்ளம் கேக், பட் வீட்டில் வந்துட்டு நம்ம ரொம்பவே டேஸ்ட்டாக இதை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுங்காமல் இந்த பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.